தெரியாத ஒரு கண்டிஷனில் போயிட்டு இருக்கு. நிம்மதி இல்லை. இருந்தாலும் நம்மளை எவ்வளோ நிம்மதியோட ஆண்டவர் வச்சிருக்கிறதே பெரிய அல்லேலூயா. நம்மளை இவ்வளோ நேரம் காப்பாற்றி வச்சிருக்கிறார் அப்படின்னா, கடலில் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஒரு கடலில் இருந்த கப்பலை அடித்து தூள் தூள் ஆக்கிட்டாங்க அப்படின்ட்டு வந்துகிட்டே இருக்குது. அப்படிதானே? இன்னும் வேறு கப்பல்களையும் உடைக்க போகிறதாட்டம் ஏவுகணைகளெல்லாம் ரெடியாக இருந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் பரிசுத்த பவுல் கப்பலில் பயணம் செய்த போது அவரை காப்பாற்றினது கப்பலோட கேப்டன் இல்லை மாலுமி இல்லை, நூற்றுக்கு அதிபதியும் இல்லை, தேவன் தான் காப்பாற்றினார். அல்லேலூயா. கப்பல் உடஞ்சாலும் தேவன் அவரை காப்பாற்றினார். சில சமயங்கள் எல்லாம் கப்பல் உடஞ்சாலும் தேவன் என்ன செய்வார்? காப்பாற்றுவார். அப்போ பரிசுத்தர்கள் போகக்கூடிய கப்பல் உடையுதுன்னா பரிசுத்தர்களை தொலைக்க இல்லை, அவர்களை உயர்த்த. அல்லேலூயா. அதனால தான் மெலித்தா தீவில் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுனால தான் அந்த கப்பல் உடைந்தது. அப்போ நம்மள மாதிரி ஜெபம் பண்ணுறவங்களுக்கு கப்பல் உடையுதுன்னா காரணமே அதுக்கு ஒரு காரணம் உண்டு. தேவ ஒரு திட்டம் வச்சிருப்பார். அல்லேலூயா. யோவான் 18:1 வாசிக்க பார்க்கலாம். இது எந்த தோட்டம்? கெத்சமனி. அதில் போடலை, பேர் போடலை. அப்படிதானே? மற்ற சுவிசேஷங்களில் போட்டிருக்கு. இதில் என்ன செய்யலை? யோவான் சுவிசேஷத்தில் அந்த என்ன தோட்டம்னு போடலை. அது நம்ம தான் கெஸ் பண்ணி வச்சுக்கணும், தெரியணும். என்ன தோட்டத்துக்கு போகிறாரு? கெத்சமனி தோட்டத்துக்கு. அந்த எருசலேம் வீதிகளில் இறங்கி நடந்து போகிறார். அப்போ எருசலேம் வீதிக்கும் போது சாதாரண நெருக்கம் இல்லை, பயங்கரமான கூட்டம். அந்த நேரத்தில் இயேசு போகும்போது சாதாரணமாக இல்லை. ஏன்னு சொன்னால் அது பாஸ்கா பெருநாள் நடந்து கொண்டு இருந்த நேரம். அப்போ பாஸ்கா பெருநாள் நடந்து கொண்டு இருக்க நேரம் பயங்கரமான கூட்டம். ஏன்னு சொன்னால் இந்த பாஸ்கா பெருநாளில் உலகத்தில் இருக்க அத்தனை நாடுகளில் உள்ள யூதர்களும் என்ன செய்வாங்க? எப்படியாவது கப்பல் ஏற என்னென்னையாவது எருசலேமுக்கு வந்து அங்கே பாஸ்கா கொண்டாடினா தான் அவங்களுக்கு அது ஒரு நிம்மதி, அது ஒரு கெத்து அப்படின்னு சொல்லுறதுனால பாஸ்காவுக்காக கொண்டாடுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் தான் என்ன நடக்குது அப்படின்னா, இவரும் பாஸ்கா எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படிதானே அதுலேருந்து இறங்கி கீழே நடக்கிறார். அப்போ நடக்கும்போது நல்ல பலம், ஒரு பலம் உண்டு. என்ன பலம் அது? பாஸ்கா உணவாக அருந்துனா பலம் இருக்குமா இருக்காதா? ஆட்டுக்குட்டி, பாஸ்கா ஆட்டுக்குட்டியாக சாப்பிட்டவங்களாம் என்ன பலத்தோடு வந்தாங்க? அதே பலத்தில் தான் இயேசுவும் ஒரு பலத்தில் அந்த பாஸ்கா உணவாக இருந்துட்டு அப்படி என்ன செய்யாரு? கீழே ஓடி அந்த வாரத்துக்கு முன்ன ஒரு சம்பவம் அதில் போட்டிருக்கு. நானும் அதை இடைக்க தான் நான் அதை வாசித்தேன். என்னதுன்னா, பாட்டு பாடினார்கள். யாரெல்லாம்? இயேசுவும் சீசர்களும். வேதாகமத்தில் அதிகமாட்டு வேற எங்கேயுமே இயேசு பாடினாருன்னு இல்லை. 2 சுவிசேஷங்களில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று மத்தேயு, ஒன்று மார்க்கு. மத்தேயு 26:30 மார்க்கு 14:26 சீசர்களும் இயேசுவும் பாட்டு பாடினாங்க அப்படின்ட்டு அதில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த பாட்டை பாடி முடிஞ்சால் என்ன பாட்டு பாடியிருப்பாங்க அப்படின்னா நம்ம அதை கெஸ் பண்ண தான் முடியும். பைபிளில் சொல்லலை. அவங்க என்ன பாட்டு பாடுவாங்கன்னா, அந்த பஸ்கா நாள்களில் சங்கீதம் 113 118 வரைக்கும் உள்ள சங்கீதங்களை அவங்க என்ன செய்வாங்க? கண்டிப்பாக அந்த பஸ்கா நாள்களில் அவங்க பாடுவாங்க, யூதர்கள். அது இப்பவும் பாடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. அதனால தான் அந்த பாட்டு அந்த 113 118 வரைக்கும் அது ஒரு முக்கியத்துவமான பஸ்கா பண்டிகைக்கு பாடக்கூடிய பாட்டுகள். அதுபோல் இது யார் எழுதுனா அப்படிங்கிறது அந்த பைபிளில் அந்த வசனங்களில் மேலே எல்லாம் இல்லை. இப்படி சரி, இதையும் பாட்டு பாடுறது மட்டும் இல்லை, ஒரு தெய்வீக பலத்தோட என்ன செய்யாரு? வந்துக்கிட்டே இருக்கார். அங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷங்கிறது பாஸ்கா பெருநாள் இந்த நாட்களில் பயங்கர சந்தோஷம் அவங்களுக்கு. அந்த சந்தோஷத்தில் அவங்க எல்லாம் ஒரு கூட்டம் கூடிக்கிட்டு இருக்கு. என்ன இருந்தாலும் இந்த சீசர்களுக்கு கொஞ்சம் சங்கடம் தான். அப்படிதானே? சங்கடமா இல்லையா? இயேசு ஏற்கனவே அதில் வச்சே சொல்லிட்டார், நான் இப்போ பிடிபட போகிறேன், எப்படி பார்த்தாலும் உடனே சிலுவை, அதனால நீங்கள் ஒன்று செய்யணும், கொஞ்சம் சில விஷயங்களா சொன்னார். சொன்ன உடனே பாதி பேர் நம்பியிருப்பாங்களா இருக்கும், பாதி பேர் நம்பியிருக்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இந்த வார்த்தை இவர் சொல்லிவிட்டாரே, சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே நடந்துக்கிட்டே இருக்கு. அதனால கண்டிப்பாக ஒரு துக்கம் அவருக்கு அவங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். எப்படி பார்த்தாலும் 3.5 வருஷம் கூட இருந்தார், எல்லாம் சொல்லி தந்தார். யாராவது வந்து அடிக்க வந்தாலும் நான் தாண்டா என்ன முதல்ல அடிச்சுட்டு அவங்கள அடிக்கடிட்டு முன்ன வந்து நிற்பார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு இயேசு, ஒரு நல்ல ஒரு குரு என்ன செய்ய போகிறாரு? மறிக்க போகிறாருங்கிறதுல இவங்களும் கூட அப்படிதானே அப்படியே சங்கடத்திலே போயிட்டே இருந்தாங்க. அப்போ போயிட்டே இருக்கும்போது அங்கே என்ன நடக்குதுன்னா, சந்தோஷம்னா இந்த பக்கத்தில் இருக்க மற்றவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. சந்தோஷமாக இருந்த கூட்டத்தில் இல்லை இயேசு. இயேசு துக்கத்தில் இருந்த கூட்டத்தில் தான். இன்றைக்கும் துக்கத்தில் யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்க கூட தான் இயேசு இருப்பார். அல்லேலூயா. அப்போ போகிறாங்க. சரி, போயிட்டே இருக்கும்போது அதில் அழகாக தெளிவாக எழுதி வச்சிருக்கு. கிதரோன் தொட்டு 1 வாசிக்க பார்க்கல ஒருக்கா கூட. இயேசு 2:2 தான் போனார். பைபிளில் எழுதியிருக்கு. வேற ஒரு அவர் வாழ்ந்துகிட்டு இருந்தபோது எங்கெல்லாம் போனார்னு தெரியாது. அதனால 2 ஆற்றுக்கு பேர் தான் போட்டிருக்கு. 1 யோர்தான். அப்படிதானே? அது எதுக்கு போனார் அப்படின்னு சொன்னால், 110 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருந்து கலிலேயாவில் இருந்து பெத்தாப்பரான்னு சொல்லக்கூடிய இடம். யோர்தான் ஆறுனா கூட யோவான் தெளிவாக எழுதியிருக்கார். பெத்தாப்பரான்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு அங்கே இருந்து நடந்து வந்தார். இப்போ 110 கிலோமீட்டர். அவ்வளோ கிலோமீட்டர் நடந்து எதுக்கு வந்தார் அப்படின்னா, மூலிகை ஞானஸ்நானம் தான் எடுக்கணுங்கிறத வெளியே காட்டி கொடுக்குதுக்கு. மற்ற மக்கள் பரலோகத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? மூலிகை ஞானஸ்நானம் எடுக்கணுங்கிறத காட்டுக்குதான் 110 கிலோமீட்டர் நடந்தே அவர் என்ன செய்தார்? வந்தார். அப்போ முதல் ஆறு அது. 2வது ஆறு இதில் என்ன போட்டிருக்கு? கிதரோன் ஆற்றை கடந்து போனார். அப்போ கிதரோன் ஆற்றுக்குள்ள இறங்கி வெளியே
அந்த பக்கம் போனார். இந்த கெதரோன் ஆற்றுக்குன்னிட்டு பயங்கரமான வரலாறுகள் இந்த பைபிளில் நிறைய போட்டிருக்கு. 12 வசனங்கள்ல 13 முறை போடப்பட்டிருக்க ஒரு ஆறு தான் இது பைபிளில் கெதரோன். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு வசனத்தில் தான் போட்டிருக்கு. நானும் சுவிசேஷம் முழுசும் தேடி பார்த்தேன், எதில் போட்டிருக்கு? ஒரே ஒரு இந்த ஒரு வசனத்திலேருந்து அந்த கெதரோனுக்கு 6 பேர் போட்டிருக்கு. அதுலேயும் பழைய ஏற்பாட்டுக்கும் இதுக்கும் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட போட்டிருக்கு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லை, இதில் கெதரோன்னு போட்டிருக்கோம், பழைய ஏற்பாட்டில் எல்லாம் கீதரோன்னு போட்டிருக்கோம், கீதரோன் ஆறு அப்படின்னு போட்டிருக்கோம். முதல்ல இந்த கெதரோன் ஆறு எங்கே வச்சு அறியப்படுகிறது அப்படின்னு சொன்னால் 2 சாமுவேல் 15:23 வாசிக்க பார்க்கலாம். அழுதுகிட்டு சங்கடத்தோட வேதனையோட யார் நாட்டுக்கே ராஜாவாக இருந்தவன் அழுதுட்டு போனார். அப்போ பார்த்தா காட்டில் சுற்றிட்டு தெரிஞ்சவரை பிடிச்சி நாட்டுக்கே ராஜாவாக யார் மாற்றினா? தேவன் மாற்றினார். ஆனால் மாற்றினது மட்டும் இல்லை, சில தப்புகள் ராஜாவாக இருந்தாலும் தப்பு செய்தால் தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். அப்போ அனுபவிக்கிறதுனால அந்த சில திட்டங்கள் தேவ திட்டங்கள் இருந்ததுனால அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் 3வது மகன் அப்சலோம் என்ன செய்தான்? மூத்த மகன் அம்னோனை கொலை பண்ணான். யார? தாவீதுக்கு மூத்த மகனுடைய பேர் என்ன? அம்னோன். அம்னோனை கொலை பண்ணது யாரு? 3வது அப்சலோம் என்கிறவன் கொலை பண்ணான். கொலை பண்ணிட்டு சரி 2வது அப்பா என்ன செய்தார்? மன்னிச்சார். 1-2 பேர் சொன்னாங்க இவரை மன்னிச்சு எப்படியாவது இவன் ஊரை விட்டு ஓடி போயிட்டான். 3 வருஷம் கொலை பண்ணி போட்டுட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டான். ஓடி போனதுனால மற்றவங்க கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, எப்படியாவது உனக்கு பிள்ளை தானே, நீ அவனை என்னதாவது அரவணைக்கணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் எல்லாம் பண்ணதுனால ஆளை என்ன செய்தார்? இவரு சரி நீ வாடா, நீ வீட்டுக்குள்ளே கூப்பிட்டா கடைசி என்ன செய்தான்? அந்த நீதிமன்றத்துக்கு முன்னால் போயிருந்தா அப்போ நீதிமன்றியாட்டு ஒவ்வொரு காரியமும் சொல்லும் போது முன்ன போயிருந்து பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்தான்? பேசினான். அப்படி கண்ட பேச்சை பேசிக்கிட்டு அப்போ என்ன செய்துட்டான்? நாட்டை விட்டு துரத்தி ஓட வைக்கக்கூடிய ஒரு அசுத்த மண்டலம். அல்லேலூயா. யார் ஓட வச்சா? பெத்த மகன் என்ன செய்தான்? ஓட வச்சான். அப்பா எங்கே ஓடினாரு போட்டிருக்கு? கீதரோன் ஆற்றை கடந்து. எந்த ஆற்றை கடந்து? கீதரோன் ஆற்றை கடந்து ஓடினார். அப்ப கீதரோன் ஆற்றை கடந்து அவர் ஓடும்போது யாரெல்லாம் அழுதா அப்படின்னு சொன்னா சுத்தி இருந்த நாடு முழுவதும் அழுத இடம் தான் எது? கீதரோன் ஆற்றை யாரெல்லாம் அழுதான்னு போட்டிருக்கிறதுல நாட்டு மக்கள் எல்லாரும் சேர்ந்து அழுது கொண்டு போன ஒரு இடம் தான் அழுது. பாருங்க, அந்த முதல் அழுது கொண்டு போன இடம் புதிய ஏற்பாட்டில் முதல்ல அழுது கொண்டு போனது யார் அப்படின்னா இயேசு தான். தன்னுடைய மரணத்துக்காக என்ன செய்யாரு? அந்த இடத்துல போறார், அழுது கொண்டே அந்த இடத்துக்கு போறார். அல்லேலூயா. இப்போ மற்றவங்க எல்லாம் அழுதுகிட்டு போற இடத்துல இயேசுவும் ஏன் போனார் அப்படின்னு சொன்னா இந்த ஆற்றுக்கு சில சுத்திகரிப்புகள் உண்டு. என்னதுண்டு? சில சுத்திகரிப்புகள் எந்த ஆத்துக்கு உண்டு? யோர்தான் ஆத்துக்கு உண்டு. யோர்தான் ஆறு வந்து யோர்தான் தண்ணி ஒன்றும் புனித தண்ணி ஒன்றும் கிடையாது. என்னது இல்லை? யோர்தான் ஆறு புனித தண்ணி ஒன்றும் கிடையாது. அவர் அங்க போய் ஞானஸ்நானம் எடுத்ததுனால தான் என்னதாச்சு? ஆமா, இல்லாம எப்ப போனாலும் அது ஒரு ஒன்றும் புனித தண்ணி இல்ல. இப்ப பார்த்தா நாகமான் ஞானஸ்நானம் எடுக்க வந்தான், அப்படிதானே? ஞானஸ்நானம் எடுக்க வரல, முதல்ல தலையில கை வச்சு பிரைஸ் லார்ட் குளோரின்னு சொன்ன உடனே என்னது பேர்? குஷ்டம் போயிடணும்னு நினைச்சான். அவர் சொன்னார் 7 முறை போய் நீ முங்கணும்னுட்டு. அப்போ முங்க போறதுன்னா அது என்ன புனித தண்ணியா? ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. தேவன் சொன்னதுனால, தேவ திட்டம் இருந்ததுனால, அவன் முங்கினதுனால அவனுக்கு என்ன கிடைச்சி? விடுதலை கிடைச்சது. அதனால ஒரு தண்ணிக்கும் புனித தன்மைங்கிறது என்னதில்ல கிடையாது. ஆனா அது தேவன் கடந்து போகும்போது அந்த தண்ணி என்னதாகி போகுது? புனித தண்ணி தான். அல்லேலூயா. அப்போ முதல்ல தாவீது ராஜா கீதரோனை கடந்தார். சரி, அடுத்தது 2வது கீதரோன். நான் 1 ராஜாக்கள் 2:37 வாசிங்க பார்க்கலாம். 2வது யார் கடந்தார் அப்படின்னு பார்ப்போம். இங்க என்ன செய்யப்பட்டிருக்கு? ஏற்கனவே 2 பேர் கடந்து போனதை பார்த்தோம். ஒன்னு தாவீது, இன்னொன்னு இயேசு, அப்படித்தானே? இயேசு கடந்து போன அடுத்த நாளே அவர் என்ன செய்தாரு? மரித்து போனார். இங்க ஒருத்தன் வாணியும் கொடுக்கப்படுது. என்னது? நீ எப்போ அதை கடக்குறியோ அப்போ நீ என்ன செய்வா? நீ வாழ்வான் இல்ல, நீ அதோட செத்து போயிருவா அப்படின்னு சொல்றான். எந்த ஆத்தை கடந்தாலும் சாவு போட்டிருக்கு. கீதரோன் ஆற்றை கடந்தால் என்னது நடக்கும்? சாவு நடக்கும். இந்த ஆத்தை நீ கடந்தீங்கன்னா அன்னைக்கு உனக்கு சாவு உண்டு அப்படின்னு சொல்லுது யார் அப்படின்னா சாலமோன் ராஜா தான் சொல்றாரு. அப்ப ஒருத்தனை பார்த்து சொல்றாரு. அப்ப எதுக்கு சொல்றாரு அப்படின்னு சொன்னா அப்சலோமுக்கு பயந்து அப்பா என்ன செய்தாரு? செருப்பு இல்லாம இந்த ஆத்தை கடந்து தான் ஓடினவர் எங்க போனாரு? மேல போய் அந்த மலைக்கு மேல எல்லாம் போனாரு. சரி, இந்த விஷயங்கள் எல்லாம் அது 2வது. சரி, அவர் போகும்போது 2 பலசாலிகள், அந்த பக்கமும் இந்த பக்கமும் 2 பலசாலிகள் இல்லை, நிறைய பலசாலிகள். இப்போ தாவீது நாட்டுக்கே ராஜா. அப்போ அவருக்கும் பயங்கரமான செக்யூரிட்டி. அந்த பக்கமும் செக்யூரிட்டி ஆளு, இந்த பக்கம் செக்யூரிட்டி. நடுவில் தான் ராஜா என்ன செய்யாரு? நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஓடி கல் எடுத்து எறிஞ்சான். யார? தாவீது ராஜாவே எறிஞ்சு விட்டான். கல் எடுத்து எறிஞ்சான். எறிஞ்சது மட்டும் இல்லை, கெட்ட வார்த்தை போட்டு பேசினான். என்ன பார்த்தா அப்படின்னா பேலியாளின் மகனே. அப்போ இவனும் என்ன செய்தான்? ராஜாவை பார்த்து அழகாக ஒரு வார்த்தை சொன்னா, பேலியாளின் மகனேன்னு சொல்லிட்டு கல்ல பிறகு எறிஞ்சிட்டே இருக்கான். அப்போ இறஞ்ச உடனே அவருக்கு தாவீதுக்கு கூடால போன பெரிய ஒரு செக்யூரிட்டி யார் அப்படின்னா அபிசாய். அவன் தான் பயங்கரமான பலசாலின்னு போட்டிருக்கு. இந்த அபிசாய் என்ன செய்தான் அப்படின்னா உடனே அடுத்த வார்த்தை இந்த செத்த நாயை இதோட நான் வெட்டி போடட்டுமா? செத்த நாயின்னு போட்டிருக்கான்னு கேட்டால் போட்டிருக்கு பைபிளில். அப்படியே எப்படி போட்டிருக்கு? செத்த நாயை தலையை எடுக்கட்டுமா அப்படின்னு கேட்ட உடனே தாவீது சொன்னார், அப்படி இல்லை, இது ஒரு தெய்வ திட்டமாட்டு இருக்கும். அல்லேலூயா. அவருக்கு ஒரு அபிஷேகம் இருந்தது. அதனால தான் அவன் கல் எடுத்து இருந்தாலும் கெட்ட வார்த்தை பேசினாலும் இது தெய்வ திட்டம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி இவனை என்ன செய்துட்டாரு? மன்னிச்சுட்டார். அப்போ மன்னிச்சு விட்டதோட ஒன்றும் விடலை.
மெதுவாக போய் சாலமன்கிட்ட போய் சொன்னார், என்னன்னா இப்படி ஒருத்தன் கல் எடுத்து எறியாமல் இருக்கான், கெட்ட வார்த்தையும் பேசுவாங்க அடிக்கடி, நீ ஒரு காரியம் செய்யணும், நான் மன்னிச்சு விட்டுட்டேன், ஆனால் உனக்கு நேரம் என்னைக்காவது கெட்ட வார்த்தை போடுக்க வரும்போது நீ என்ன செய்யணும், இவன் சீனை இதோட முடிச்சிடணும். அல்லேலூயா. என்ன செய்யணும், நான் மன்னிச்சு விட்டது மாதிரி நீ மன்னிச்சு விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு காதில் சொல்லிட்டு ஆளை என்ன செய்துட்டாரு, தாவீது மரித்து போனார். இப்போ தாவீது மரித்து போனோடனே நம்மளால் யார், சாலமோன் ஆட்சிக்கு வருகிறார். ஆட்சிக்கு வந்த உடனே சாலமோன் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஆட்சிக்கு வந்த உடனே இவருக்கு முதல் ஆள் இவனுக்கு ஞாபகம் தான் வருது. கல்லெடுத்து எறிஞ்சு கெட்ட வார்த்தை பேசினவனுக்கு ஞாபகம் தான் வருது. 10 அடியில் வந்து சொன்னார், உனக்கு எண்டு பாயிண்ட் எது தான், அந்த கிதரம் 6 தான், இதை தாண்டி நீ எப்போ போறியோ அப்போ என்ன செய்வா, நீ சாகவே சாவாய் அப்படிங்கிறத அவன்கிட்ட தெளிவாக முதலே சாலமன் ராஜா தொடக்கமே சொல்லியாச்சு. சொன்ன உடனே இவர் என்ன செய்தார் ஆள் அப்படின்னா, 3 வருஷம் அமைதியாக இருந்தார். ராஜா கட்டளை போட்டிருக்கார், அப்படிதானே. அப்போ ராஜாவுடைய கட்டளைக்கு பயந்து இவர் 3 வருஷம் ராஜாவுக்கு பயந்து அழகாக இருந்துக்கிட்டு திடீர்னு என்னன்னா, இவனுக்கு நான் வீட்டுக்குள்ளே இருந்த 2 அடிமைகள் என்ன செய்தாங்க, தப்பி அடுத்த நாட்டுக்கு ஓடிட்டாங்க. அப்போ ஓடன உடனே இவனுக்கு சகல காரியம் மறந்து போச்சு, ராஜா சொன்னதெல்லாம் மறந்து போச்சு. இவன் என்ன தான் கழுதைக்கு மேலே ஏறி அந்த 2 அடிமைகளையும் தேடி போனான். அப்போ அடிமைகளை தேடி மற்ற ஆள் சார் போயிட்டாருங்கிறது ராஜாவுக்கு என்ன செய்யப்பட்டு சொல்லியாச்சு. ராஜாட்ட சொன்னாங்க, மற்றவன் கழுதையில் ஏறி என்ன செய்தாச்சு, கிதரோன் ஆற்றை கடந்து போயாச்சு அப்படின்னு சொன்ன உடனே ராஜா என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா, பிடித்து கொண்டு வந்து அவனை என்ன செய்தான், கொலை செய்தான். அல்லேலூயா. அப்போ எதனால அவன் கொலை செய்யப்பட்டான், கிதரோன் ஆற்றை கடந்ததுன்னா அவன் செய்த மீறுதல்னால. என்னத்தினால, அவன் செய்த மீறுதல்னால என்னைக்கு கடந்தானோ அடுத்த நாள் என்ன செய்தான், மரணம் அடைந்தான். இயேசுவும் என்னைக்கு கடந்தாரோ அடுத்த நாள் மரணம் அடைந்தார். எதனால, நம்முடைய மீறுதல்னால. அல்லேலூயா. அன்னைக்கு அங்கே இருந்த யூதர்கள் எல்லாருடைய மீறுதல்னால தான் இயேசுவும் என்ன செய்தார், அங்கே இருந்து கடந்தார். கடந்தாலும் உடனே தானே அவரும் மரணம் அடைந்தார். அப்போ கிதரோன் ஆற்றை கடந்தவர்கள் இப்படி மரணம் அடைந்த சில சரித்திரங்களும் எங்கே இருக்கு, அங்கே இருக்கு. அதுபோல 2 ராஜாக்கள் 23:12 வாசிக்க பார்க்கலாம். எங்க கொண்டு போட்டான், என்னத்தை கொண்டு போட்டான், பலிபீடங்களை எல்லாம் இடித்து. அப்ப இது என்ன சம்பவம் அங்கே நடக்குது அப்படின்னா, சாலமன் ராஜாட்ட தேவன் என்ன சொன்னார், நீ ஆலயத்தை கட்டுன்னு சொன்னோன்னா இவரு ரொம்ப வித்தியாசமா புரிஞ்சுக்கிட்டார். நிறைய கெட்டா சொல்லாரு போல கட்டிட்டு கொஞ்சம் மனைவிகளையும் கட்டினார். அப்படிதானே, இன்ட்ரெஸ்ட் கட்டினது இவருக்கு காதுல தப்பா விழுந்துட்டு என்ன தெரியாது, ஒரு 100 அணத்தை கல்யாணம் பண்ணிட்டு கடைசியில் எங்க என்ன நடந்தது, நாடு 2ஆக பிரிந்தது. தேவன் சொன்னார், ஒரு நாடு 2ஆக இதோட பிரிய போகுது. அப்ப 2 நாடு, ஒன்னு இஸ்ரேல், இன்னொன்னு யூதா. அப்ப இஸ்ரேல் நாட்டுல எத்தனை ராஜாக்கள் அப்படின்னா 20 ராஜாக்களும், யூதா நாட்டுல 19 ராஜாக்களும். மேல எண்ணி பார்த்தா தெரியும் ராஜாக்கள் ஆட்சி செய்யறாங்க. அதுல 16வது ராஜா, யூதாவின் ராஜா 16வது ராஜாக வரக்கூடிய ராஜாக்கு பேர் தான் என்னது, யோசியா. அப்போ இஸ்ரவேல்ல வந்து 20 பயர்களும் எனது கையிலத்தோட ஆவாத கேஸ். இது ஒன்றும் எல்லாமே விக்கிரகத்துக்குள்ள இருந்த கேஸுகள். அப்போ அந்த நாட்டு, அதனால தான் இஸ்ரவேல ரொம்ப வாதித்தாராண்டவர். ஆனால் இந்த யூதா நாட்டில் இருந்த ராஜாக்கள்ல நிறைய ராஜாக்கள், எசேக்கியா, இந்த யோசியா, இப்படிப்பட்ட நல்ல ராஜாக்கள், ஆசா, இவங்க எல்லாம் நல்லவங்க. அப்போ நல்ல விக்கிரகங்கள் எல்லாம் கடந்தனா என்ன செய்வாங்க, எரிச்சு உடச்சி தூர போடக்கூடிய ஆட்கள். அப்போ இப்படிப்பட்ட யோசியா ராஜா முதல்ல சின்ன வயசுலேயே என்ன செய்தான், ஆட்சிக்கு வந்தாச்சு. ஆட்சி பொறுப்பில் ஏறின உடனே விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம முதல்ல போய் ஆலயத்தை என்ன செய்யணும், கட்டணம்னு இல்லை, எங்க அவருக்கு இடிச்சா போட்டுறது, கட்டணம்னு இல்லை, ஆலயத்தை சுத்திகரிக்கணும். என்ன செய்யணும், அவன் என்ன செய்தான் அப்படின்னா, முதல்ல ஆசை ராஜாவுக்கு என்ன ஆசை, ஆலயத்தை போனோன்னு சுத்திகரிக்கணும். அப்ப சுத்திகரிக்க போனோம்னு சொல்லி அங்க போய் ஆலயத்தை சுத்தி உள்ள போய் பார்க்கும்போது அங்க அவனுக்கு கையில ஒரு பைபிள் கிடைக்கும். என்ன கிடைச்சு, பைபிள்னா அந்த காலத்துல பைபிள், அது நியாயப்பிரமாண புஸ்தகம் அவன் கையில கிடைச்சு. அப்ப கிடைச்ச உடனே சத்தமா என்ன செய்தான், அதை எடுத்து வாசித்தான். எப்படி வாசித்தான், சத்தமா வாசித்தான். ராஜா என்ன செய்தான், பிச்சைக்காரம் இல்லை, அவன் அங்க போய் நின்று அதை சத்தமா வாசித்து ஜனங்கள் எல்லாம் கேட்காங்க. கேட்கும்போது ஒரு வார்த்தை சொன்னான், என்னன்னா, நாம எல்லாரும் இதுல என்ன எழுதியிருக்கோ அது போலதான் என்ன செய்யணும், நடக்கணும் அப்படின்ட்டு நாம என்ன செய்யணும், ஒரு பிரதிக்கினை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுல எல்லாருமே என்ன செய்யாங்க, அதில் சத்தியம் பண்ணி என்ன செய்யாங்க, எல்லாரும் இந்த இதில் எழுதியிருக்க அப்படி தான் நாம நடக்கணும் அப்படின்னு. சரி, சத்தமாக பின்னும் திரும்பவும் வாசிக்கான். வாசித்த உடனே அங்கே அவனுக்கு தெரியுது, கிட்டத்தட்ட 250 முறை விக்கிரகங்களை என்ன செய்யக்கூடாதுன்னு அங்கே எழுதி வச்சிருக்கு. எழுதி வச்ச உடனே இவனுக்கு புரியுது, இது சரியில்லை, இது என்னது. அப்போ ஏற்கனவே விக்கிரகத்தை செய்து வச்சிருந்தது இவனுக்கு முப்பாட்டை ஆகாசு, அதுக்கு அடுத்தவன் மனாசே, இவங்க எல்லாம் என்ன செய்திருந்தாங்கன்னா விக்கிரகத்தை செய்து ஆலயத்துக்குள்ளே கொண்டு என்ன செஞ்சிட்டாங்க, வெளியே வச்சது மட்டுமில்லை, இவங்க ஆலயத்துக்குள்ளே கொண்டு வச்சவங்க இருந்தா யாருன்னா மனாசே, இவனுக்கு முன்ன உள்ளவன் ராஜா. அப்போ அவன் என்ன செய்திருந்தானா, இதே சேம் இப்போ என்ன நடக்குது, தேவனை போல தான் என்ன செய்தாங்க, விக்கிரகத்தை செய்யாங்க. அப்போ விக்கிரகம் இது இயேசு, இது மரியாள் இப்படின்னு சொல்லி கொண்டு வைக்கிற மாதிரி அந்த காலத்திலே மனாசே என்ன செய்தான், கொண்டு வச்சிருந்தான். கொண்டு வச்சதை யார் பார்க்க அப்படின்னு சொன்னா, இவன் யோசியா என்ன செய்யறான் பார்க்க. அப்போ முதல் செய்ய வேண்டிய வேலை என்ன வேலை, ஆலயத்தை சுத்திகரிக்கணும். அப்போ ஆலயத்தை சுத்திகரிப்போம் அப்படின்னு சொன்னா, ஆலயத்துக்குள்ள இருந்த சகலத்தை என்ன செய்தான், பலிபீடங்கள், விக்கிரகங்கள், சிலைகள் அடிச்சு தூளாக்கி எங்க கொண்டு போட்டான், கிதரோன் ஆற்றுல கொண்டு போட்டான். சுத்திகரிக்கிற ஒரு இடம். சுத்திகரிப்புன்னு சொல்றது வந்து இயேசு ஆலயத்தை சுத்திகரித்தாரா, 2 தடவை உள்ள போய் எல்லாத்தையும் காசுக்காரர்களுக்கு இதெல்லாம் கொட்டி தூர போட்டார். ஆனா நிறைய பேர் நினைக்கிறது எத்தனை தடவை பண்ணிட்டு, ஒரே ஒரு தடவை தான் இயேசு உள்ள போய் சாட்டை வார எடுத்து அடிச்சாரு. இல்லை, சாட்டை எடுத்து அடிச்சது வேற, சாட்டை எடுத்து அடிச்சது எப்பன்னா அவருடைய ஊழிய தொடக்கம். அதாவது முதல்ல ஸ்டார்டிங்ல தான் போய் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா,
யோவான் 2:15. அவன் பலைகளை கவுத்து போட்டாரு, என்னத்தை வச்சு அடிக்காரு, கயறுகளை சாட்டையை உண்டு பண்ணி அடி நொறுக்குனார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இது எப்போ யோவான், எப்போ யோவான் 2வது அதிகாரம் என்னது, முதல்ல ஞானஸ்நானம் வருது, முதல் 2வது அதிகாரம். அவர் ஊழியத்தை தொடங்கின உடனே என்ன போட்டிருக்கு, கானாவூர் கல்யாண வீடு கதை முடிஞ்ச உடனே அடி எங்கே தொடங்கியாச்சு, 2வது அதிகாரத்தில். கானாவூர் கல்யாணம் கதை முடிஞ்சு வரச்சிலே அடி என்ன செய்றாரு, இயேசு தொடங்கியாச்சு. முதல் சுத்திகரிப்பு அதுதான். அப்போ நிறைய பேர் இன்னைக்கு அப்படி இல்லை, அது ஒரே தானே. ஆனால் 2வது சுத்திகரிப்பு எங்கே வருது அப்படின்னு சொன்னால் மத்தேயு 20 கடைசி, மத்தேயு 20, மார்க் 11, லூக்கா 19. அவருக்கு மரணத்துக்கு முந்தின வாரம் நடந்த சம்பவம் 2வது அடி. எத்தனாவது அடி உள்ளே போய் என்ன செய்தார், 2வது. அதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அவர் போய் அந்த இடத்துல சாட்டை எடுத்து அடிக்கலை. என்ன செய்தார், அந்த காசுக்காரர்களுடைய பலகையெல்லாம் கீழே மறைத்து போட்டு அவர்களை துரத்தினார் அப்படின்னு போட்டிருக்கோம். அதில் 2 வித்தியாசம். ஒன்று சாட்டை எடுத்து அடித்தது முதல் சம்பவம், 2வது சாட்டை எடுத்து அடிக்காம சும்மா விரட்டின இது 2வது சம்பவம். அதில் 2 விஷயங்கள் சொன்னார். எப்படின்னா, முதல் சம்பவத்தில் ஒரு வார்த்தை சொன்னார், என் பிதாவின் வீட்டைன்னு சொன்னார். அந்த வீடு பிதாவின் வீடுங்கிற முதல்ல, அதாவது முதல் சம்பவத்தில் பிதாவின் வீடுன்னு அதை அறிமுகப்படுத்துறாரு. 2வது சம்பவம் இந்த மத்தேயு, மார்க், லூக்கா, இது அவருக்கு மரணத்துக்கு முந்தின வாரம் நடந்த சம்பவத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா, என் வீட்டை என் வீட்டை ஜப வீடு எனப்படும், என் வீடு ஜப வீடு எனப்படும் எழுதி இருக்கு இல்லையான்னு சொல்லி அடிச்சார். அப்ப முதல்ல அடிச்ச வார்த்தைக்கு 2வது அடிச்ச வார்த்தைக்கு வித்தியாசம் உண்டா இல்லையா? ஜப வீடு எனப்படும். இது முடிஞ்ச அடுத்த வாரமே இவருக்கு என்னது, மரணம் சம்பவித்தது. அப்ப 2 தடவை ஆலயத்தை போய் என்ன செய்தார், இயேசு சுத்திகரித்தார் அப்படின்னு போட்டிருக்கு. பாருங்க, 600 வருடங்களுக்கு முன்பாக ஆலயத்தை சுத்திகரித்த அந்த யோசியா ராஜா இயேசுவுக்கு நிழல், இயேசுவுக்கு நிழல். அதை பார்த்தா பழைய ஏற்பாடு எப்பவுமே இயேசுவுக்கு நிழலாக தான் சொல்லப்படுது. பாருங்க, அந்த இடத்துல இயேசுவும் அந்த இடத்த சுத்திகரித்தார் போட்டது. ஆலயத்தை அதே யோசியா ராஜா 600 வருஷம் கழிஞ்சு திரும்ப யாரு, யோசியா என்னைக்கு சுத்திகரித்தாரோ அதுக்கப்புறம் 600 வருஷம் கழிஞ்சு இயேசுவும் சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா. அந்த சுத்திகரித்த சாதனங்கள் எல்லாம் கொண்டு போட்டு அந்த கழுவப்பட்ட இடம் தான் இந்த கிதரோன் ஆறு. யோசியா ராஜாவும் அங்கே போயிருந்தார், நம்முடைய இயேசுவும் என்ன செய்தார், அங்கே போயிருந்தார். அப்போ பாருங்க, 1 ராஜாக்கள் 15:13 அதே சம்பவம் என்ன வேற ஒரு சம்பவம் சொல்லுது, வாசிங்க. அப்போ இவன் எப்படிப்பட்ட ராஜா, இவனும் நல்ல ராஜா. ஆசா நல்ல ராஜாக்கள், யூதாவின் ராஜாக்கள் யாருன்னு கேட்டால் யோசியாவுக்கு பேரை முதல்ல சொல்லணும், ஆசாவுக்கு பேரை சொல்லணும். என்னொன்னு எசேக்கியான்னு வரணும். அவனுக்கும் சில பிரச்சனைகள் இருந்தது, எல்லா ராஜாக்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும், ஆனால் நல்ல ராஜாக்கள்னு சொல்லப்பட்ட ராஜாக்கள் இவங்க 3 பேரையும் அடித்து சொல்ல நல்ல ராஜாக்கள். அல்லேலூயா. பார்த்தா இவன் ஆசான்னு சொல்கிறவன் யூதாவின் அதாவது 3வது ராஜா. முதல் ராஜா யார் அப்படின்னா ரெகபயாம், அபியாம், ஆசா. அப்போ அதில் அவ்வளோ ஒருத்தர் அவனுக்கு தாயினி போட்டிருக்கா, யார் எப்படி போட்டிருக்கா, தாயினி போட்டிருக்கா, பாட்டின்னு போட்டிருக்கா. ஆனால் உண்மையிலே அவள் தாய் கிடையாது, அவள் பாட்டி. யாரு, அவள் பாட்டி, அவள் தாய் கிடையாது. ஆனால் இந்த வசனத்தில் மட்டும்தான் அப்படி தாயினி போட்டிருக்கு. ஆனால் 1 ராஜாக்கள் 15:2 எடுத்து வாசிக்கும் பார்த்தா 15:2 வாசிங்க. மாகாள் யார், ராஜபாரியம் பண்ண ராஜா யாருன்னா அபியாம். அந்த இடத்துல வந்திருக்க போட்டிருக்க ராஜா யாரு, அபியாம். அபியாம் யார் அப்படின்னு கேட்டால் இந்த ஆசாவுடைய தகப்பன். அப்போ இந்த அதில் போடப்பட்டிருக்கவாள் யார் அப்படின்னு சொன்னால் இவனுடைய பாட்டி. ஆனால் இதில் இந்த வசனத்தில் அவருடைய தாயினி போட்டிருக்கு, தாய் இல்லை, அந்த தன்னுடைய தகப்பனான அபியாமுடைய தாய். அப்போ இவனுடைய பாட்டி, ஆனால் பாட்டினி போடாமல் அதில் என்ன போட்டிருக்குன்னா தாய். ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, இவன் என்ன செய்தா, சர்வ நாசம் பண்ணிக்கிட்டு இருந்தா பொம்பளை. இது இந்த ராஜ்யத்தை அவ்வளவு விக்கிரகத்தை கொண்டு கோயிலில் வைக்கிறதும் சரி, பில்லி சூரியன் செய்யறதும் சரி, அத்தனை மந்திரவாத தகடுகளை வைக்கிறதும் ஆள் யாரு, இவ தான். இந்த மாகாள். இப்போ இந்த மாக்காளா என்ன செய்தான், ஆமாம், முதல்ல அது என்னன்னா, இவ பெரிய பட்டத்திராணிலாம் ஒன்றும் கிடையாது, இவ்வளோ ராஜமாதா. அப்படி தானே ராஜமாதான்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த ராஜமாதாவை என்ன செய்தார், முதல்ல ராஜமாதா பொறுப்புல இருந்து இறக்கிட்டான். யாரு, அப்போ தப்பு செய்யறது அப்பனா இருந்தாலும் சரி, ஆத்தாளா இருந்தாலும் சரி, நேரம் என்ன செய்யணும், விக்கிரகத்தை செய்து அது தப்புன்னா தப்பு தானே சொல்லணும். அதை தான் அவன் செய்தான். செய்தது மட்டுமில்ல, அங்கிருந்த விக்கிரகங்கள் எல்லாம் உடைத்து என்ன செய்தான், அந்த கரையில கொண்டு போட்டான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, பாவத்தை ஒரு சுத்திகரிக்கிற இடமாக இது மட்டும் இல்ல, என்ன நிறைய விஷயங்கள் கிதரோன் நாட்டை பத்தி 12 வசனங்கள்ல பழைய ஏற்பாட்டுல தனித்தனி சம்பவங்கள் அதில் போடப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்போ நமக்கு இப்ப என்னன்னா, இயேசு கெத்செமனிக்கு எங்க என்ன செய்தாரு, போகிறார். போன உடனே போகும்போதே 2 பிரிவாட்ட ஆட்களை என்ன செய்துட்டாரு, சீசர்கள் தான். 13 வருஷம் கிட்டத்தட்ட 3 வருஷம் கூட இருந்தவங்க தான். ஆனா அங்க என்ன நடந்தது, ஒரு கூட்டம் உள்ள இருக்கணும், ஒரு கூட்டம் எங்க இருக்கணும், வெளியே தான் இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நாம உள்ள இருக்க கூட்டத்தில் இருக்கணும். எங்க இருக்கணும், இயேசுக்கு கூட உள்ள இருக்க கூட்டத்தில் இருக்கணும். ஒரு கூட்டம் கெத்செமனிக்கு தான் போறாங்க, எல்லாரும் சேர்ந்து தான் போறாங்க, 11 பேர் போறாங்க. ஆனா அதுல 3 பேரை தான் எங்க செய்கிறாரு, உள்ள இருங்க. பாக்கி எல்லாரும் எங்க இருக்கணும். ஆமா, அப்ப ஒருத்தன் எங்க போனான், அவன் பைசா வாங்க போயிட்டான். எங்க போனான், பைசா வாங்க போயிட்டான். அப்ப பைசா வாங்க போறவனா இயேசுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது, ஒரு நாளும் பிடிக்காது. பைசா வாங்க போறவன இயேசுக்கு என்ன செய்யாது, இயேசுக்கு உன்னுடைய பைசாவும் வேண்டாம், உன்னுடைய ஏடிஎம் கார்டும் வேண்டாம், உன்னுடைய பேங்க் பேலன்ஸும் அவருக்கு வேண்டாம், என்னது வேண்டாம், பாஸ்புக்கும் வேண்டாம். அவருக்கு இந்த பைசா வாங்க போற கேஸோட யாருக்கு பிடிக்காது,
அவன் ஆல்ரெடி ஏற்கனவே அந்த வெளியே கூட இருக்க தகுதி இல்லாதவன், அப்படிதானே? குடல் செறிந்து செத்தான். அல்லேலூயா. வாரது இயேசுதாங்கிறது முதல்ல தெரியணும். என்னன்னா, இப்போ அந்த பெரும்பாட்டுள்ள ஸ்திரீ அவ எத்தனை வருஷம் அவ கஷ்டப்பட்டாலும் சரி, நான் எல்லாம் அதை தான் சிந்திப்பேன். அவ எவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டாலும் பாரத இயேசுன்னு தான் அவ கண்டுக்கிட்டா. கூட வர பேதுரு இயேசு மாதிரி தான் இருப்பார், யூதாசும் இயேசு. எல்லாருக்கும் தாடி உண்டு, எல்லாருக்கும் என்னது உண்டு, எல்லாமே உண்டு. அங்க பார்க்கும்போது 12 பேரும் ஒண்ணு மாதிரி தான் போவாங்க. அதுல இயேசு யாரையாவ கரெக்டா கண்டுபிடிச்சு கூட்டா பாருங்க. அதனால தான் அவளுக்கு கண்ணு தெரியாத 3 குருடர்களும் தாவீதின் குமாரன்னு கூப்பிட்டான். இயேசுவை பார்த்தா கூப்பிட்டான், அங்க யோவானை பார்த்து கூப்பிடல. அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது யாரை பார்த்து கூப்பிடணும், யார, அதுதான் அதில் உள்ள விஷயம். இல்லையா? அதனால தான் அவங்க எல்லாம் விடுதலை பெற்றது. அப்ப பார்த்தா நமக்கு இன்னைக்கு அநேகருக்கு தெரியல யாரை பார்த்து கூப்பிடணும். இயேசுவை போல யோவானை கூப்பிட்டுட்டு இயேசுவை கூப்பிட்டா, பேதுருவை கூப்பிட்டுட்டு இயேசுவை கூப்பிட்டா போதும் போலுக்கு, இல்லை பவுலை கூப்பிட்டுட்டு இயேசுவை கூப்பிட்டா போதும் போலுக்கு. இப்படின்னுட்டு அநேக பேருடைய திட்டங்கள், இப்படி நம்ம யோசனை என்னது மண்டை கராஃப் ஆகி போனதுனால தான் இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனைகள். அல்லேலூயா. ஆனா யூதாஸ் அழகாக பைசையை வாங்கினது உண்மைதான். அவனை கரெக்டாக காட்டி கொடுத்தான், அப்படிதானே? இயேசுவை கரெக்டாக காட்டி கொடுத்துட்டு அவன் போயிட்டான். அல்லேலூயா. அப்போ அதனால அவனே பெரிய இடரனை உண்டாக்கிட்டான். என்னன்னா, குடல் செறிந்து செத்தானா, தூக்கு போட்டு செத்தான். அதை பார்க்கவே இதை படிச்சவன் நினைப்பான் தூக்கு போட்டு செத்தான், அதை படிக்கவே நினைப்பான் குடல் செறிந்து செத்தான், அப்படிதானே? ஆனா அது இல்லை உண்மை. சரி, நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், அப்படிதான். தூக்கு போட்டவன் கீழே விழுந்து குடல் செறிந்து செத்தான், அதுதான் உண்மை. அல்லேலூயா. ஆனா இங்க ஒரு விஷயம், 3 பேரை கூட்டிட்டு போறாரு. எங்க கூட்டிட்டு போற? உள்ள. பாக்கி உள்ள எத்தனை உண்டு? 8 வெளியே தான் இருக்கு. அப்ப உள்ள இவங்க 3 பேரையும் கூட்டிட்டு போகிறார். என்னத்தினால கூட்டிட்டு போறாரு? ஜோபம் பண்ணது மட்டும் இல்ல, மறுரூப அனுபவம் உள்ளவர்கள். என்னது? இதுக்கு முன்ன இயேசுடைய மறுரூபத்தை பார்த்தது யார் தான்? இவங்க 3 பேர் தான். அல்லேலூயா. தேவனுக்கு பக்கத்துல இருக்கணும்னா மறுரூப அனுபவம் வேணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, வேதாகமத்துல 1ஆம் எழுத்து உயிர்த்தெழுதல், 2ஆம் உயிர்த்தெழுதல் இப்ப பார்த்தா, வேதாகமத்துல வெளிப்படுத்தின விஷயத்துல பார்த்தா தெரியும். 1ஆம் உயிர்த்தெழுதல், 2ஆம் உயிர்த்தல். நான் என்ன நினைப்பேன், எனக்கு ஒரு உயிர்த்தெழுதல் வேண்டாம் ஆண்டவர், எனக்கு மறுரூபத்தின் அனுபவம் வேணும். அதுதான் எனது சபை. அல்லேலூயா. 1ஆம் உயிர்த்தெழுதல் பங்குள்ளவன் பாக்கியவான் பைபிள்ல போட்டிருக்கு. அது இல்லை முக்கியம், நமக்கு மறுரூபமாக்குறது. நான் என்ன நினைக்கிறேன்னா, செத்து மண்ணுக்குள்ள இருந்து என்ன நான் எழும்பி வந்து பரலோகத்துக்கு போறதை விட மறுரூபமாகி அவர் கூட போகணும். அதுதான் எனது முக்கியம். அல்லேலூயா. அதனாலதான் சபைகள் இன்னைக்கு மறுரூபமாகக்கூடிய சபைகள் அப்படின்னு சொல்றது நல்லதுதான். இப்போ முதலால் உயிர்த்தெழுந்தவர்கள் பாக்கியவான்களும் போட்டிருக்கு பைபிள்ல, அப்படிதானே? ஆனா அதை விடவும் நமக்கு இன்னைக்கு நாம ஏம் பண்ணி நிக்கிறதுனா, ஆண்டவரே நான் மண்ணுக்கு போகக்கூடிய கேஸ் இல்லை, நான் உண்மை கூட பரலோகத்துல. நாட்கள் நெருங்கி வந்துகிட்டு இருக்கு, ரொம்ப நெருங்கியாச்சு. இப்போ எல்லா தீர்க்க தரிசனங்களும் என்ன நடந்து போச்சு, நிறைவேறியாச்சுன்னா ஈரானை பற்றி தெளிவா போட்டிருக்கு பைபிள்ல. அதுக்கு பேரை போட்டிருக்கு. என்ன செய்வேன்? உன் வில்லை நான் என்ன செய்வேன்? முறைப்பேன். அல்லேலூயா. யாருக்கு வில்லை? ஈரானுக்கு வில்லை. அதுக்கு பேரை தெளிவாக அதில் போடப்பட்டிருக்கு. இந்த இடத்துல நான் என்ன செய்வேன்? வந்து பெர்சியா நாடு, பெர்சியா நாடு இது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு நாடு தான், இந்த ஈரான் நாடு தான். உன்னுடைய வில்லை ஒழிக்கிறது மட்டும் இல்ல, என் சிங்காசனத்தை அங்கே என்ன செய்வேன்? ஸ்தாபிப்பேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்ல. பெர்சியாவின் அசுத்த மண்டலம், எந்த மண்டலம் அது? 21 நாட்கள் வான மண்டலத்தில் தேவதூதனை தடுத்து நிறுத்தின ஒரு அசுத்தாவி உண்டு. அந்த அசுத்தாவி தான் பெர்சியாவின் ஆவி. எங்க சண்டை நடந்த இடம் இது? இதே ஈரான், இதே ஈரான், இதே ஈரான். தானியேல் 10ஆவது அதிகாரத்தை எடுத்து பார்த்தா தெரியும். தானியேல் 21 நாள் தனக்கு ஜனங்களுக்காக என்ன செய்துட்டு இருக்கான்? 21 நாள் அவன் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது தேவதூதன் கடந்து வர்றான். 21 நாள் ஒரு மண்டலம் எங்க தடுத்து நடத்துது? ஈரான். இப்ப இருக்கக்கூடிய ஈரான் எல்லைகளுக்கு மேல. அப்ப அந்த ஈரானை அசைக்குகிற ஒரு அசுத்த மண்டலம் அன்னையிலிருந்து 2200 வருஷம் வரைக்கும் அவனுக்கு பின்னால போராடிட்டு இருக்கு. சூசான் அரண்மனை அத்தனை யூதர்களும் சாக வேண்டிய சூழ்நிலையில் இவர்களை காப்பாற்றி விட்ட ஆள் யார் அப்படின்னு, அத்தனை பேரும் பெர்சியர்கள், ஈரானியர்கள். யாரு? அத்தனை பேருமே ஒரிஜினல் ஈரானியர்கள். முதல்ல ஆலயத்தை கட்டுவதற்கு அவங்கள்ட்ட இருந்து பணத்தை, அதாவது சாலமோன் கட்டின ஆலயத்தை இடிச்சு போட்டு போயிட்டாங்க. 2வது எஸ்ரா நெகேமியா காலத்துல ஆலயத்தை கட்டுறதுக்கு பணத்தை வாரி கொடுத்து அனுப்பி ஆலயத்தை கட்டுங்கடான்னு கட்ட வைத்தது யாரு? இந்த ஈரானியர்கள். அதுதான் கோரேஸ் ராஜா. கோரேஸ் ராஜா யாரு? ஈரானின் ராஜா. அவன் தான் சொல்றான், அந்த கோரேஸ் ராஜா சொல்றான், எல்லாத்தையும் கொண்டு போய் நீங்க என்ன கட்டுங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏத்த மேய்ப்பன். அடுத்த நாட்டுக்காரனை பார்த்து இருதயத்துக்கு ஏத்த ஈரான் நாட்டு ராஜாவை பார்த்து தான் தேவன் சொன்னார். இருதயத்துக்கு ஏற்ற ஒரு இஸ்ரேல் நாட்டுக்கார ராஜா 20, அங்க 19, 39 ராஜாக்கள் ஆண்டவரும் சொல்லல இயேசு, தேவன் சொல்லல. ஆனா சொன்னது யாரை பார்த்து? என் இருதயத்துக்கு ஏற்றவன் கோரேஸ் ராஜா. அப்ப யாரு? எங்க உள்ளவன்? அவங்க எல்லாம் நல்லவர்கள். அவங்க எல்லாம் அவருடைய வாழ்க்கை முறைகளும் அப்படிதான் இருந்தது. ஆனால் தானியேலுக்கு வரும்போது தான் தானியேல் தெளிவா சொல்லுது என்னன்னா, ஒரு பெர்சிய சக்தி எங்க தடுத்து நடந்தது? அந்த நாட்டையே நாசம் பண்ணி இன்னைக்கு சின்ன பின்னமாட்ட ஆக்கி இயேசுவின் காலம் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் 2500 வருஷங்களாக இஸ்ரவேலுக்கு எதிராக போராட அந்த சாத்தானிய சக்தி அங்க போராடிட்டே இருக்கு. வெளிப்படுத்தின விஷயம் தெளிவா சொல்லுது. திரும்பவும் இவங்க எழும்பி திரும்பவும் இந்த கோகும் மாகோகு யுத்தத்தில் வரும்போது கூட தலைமை பொறுப்பில் இருக்க ஆள் யாருன்னா இந்த பெர்சியா தான். தேவன் சொன்னார், என்ன செய்வேன்? உன்னுடைய பிரபுக்களை அழித்து, உன்னுடைய ராஜாக்களை அழித்து என்னுடைய சிங்காசனத்தை அங்கே நிலைநாட்டுவேன். தெளிவாக எசேக்கியேல் 38வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அது. 3 பேரை என்ன செய்யறாரு? ஆண்டவர் உள்ள கொண்டு போறார், அப்படிதானே? அப்ப உள்ள கொண்டு போனவங்க எப்படிப்பட்ட அனுபவத்தை உள்ளவங்கன்னா 3 பேரும் மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்தில்
உள்ளவங்க. அதனால தான் இவங்க 3 பேரையும் உள்ள விட்டுட்டு மற்றவங்களெல்லாம் என்ன செய்தாங்க, வெளியே விட்டுக்கிட்டு போனார். அப்போ பாருங்க, அதில் போட்டிருக்கு என்ன நினச்சுன்னா, சியோனின் தொடக்கம் அது. அல்லேலூயா. என்னது சியோன் 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 நம்ம வேதாகமத்தில் பார்த்தா ஒரு 156 முறை போடப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம தேவனுடைய பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பேர் தான் சியோனில் இருப்பவர்கள். இப்போ தேவன் எங்கே வாசமா இருக்கிறான்னா, சங்கீதம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கு சியோனில் வாசமா. தேவன் அதான் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. என்ன உண்டு? அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. உங்களுக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண முறையிலே பேதுருவும் அந்த யோவானும் அந்த யாக்கோவும் இருந்த வாசஸ்தலத்தை நம்ம இருக்கணும்னு ஆசைப்படணும். இல்லாம கெத்சமனி தோட்டத்துக்கு வெளியே இருந்த மற்றவங்க இருக்க இடத்துல என்ன செய்யக்கூடாது. பரலோகம் உண்டு, ஆனால் பரலோகத்திலும் இடமும் அநேக வாசஸ்தலங்களும் உண்டு. நீ வேற எங்கேயா? பரலோகத்தில் அநேக வாசஸ்தலங்கள், ஆனால் நீ சியோனுக்குள் போக ஆசைப்படு. அல்லேலூயா. எங்க போனோம்? சியோனுக்குள் நீ போகிறதுக்கு ஆசைப்படு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க சொல்லும் போது, அதெல்லாம் நம்ம கரெக்டா வாசிக்கும் போது, சியோன் 1000 வருஷத்துக்கு முன்னே, இயேசுவுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னே வாழ்ந்த தாவீது ராஜா தெளிவாக எழுதி வைத்தார், கர்த்தர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாமே எங்க பார்த்தாலும் பார்த்தா அந்த ஆசீர்வதிக்கூடிய கதைகள் எல்லாமே சியோனிலிருந்து அப்படிதான் நமக்கு இப்போ பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பார்த்தா நம்ம விரும்ப வேண்டிய வாசஸ்தலம் எது அப்படின்னு சொன்னா, முழுமையாக வேதாகமத்தை அறிந்தவர்கள் எந்த வாசஸ்தலத்துக்கு போகணும்னு ஆசைப்படணும்? கர்த்தருடைய பக்கத்தில், கெத்சமனி தோட்டத்தில். அதனால தான் அவர் பிரிச்சு கொண்டு போய் அங்க ஒரு குரூப், இங்க ஒரு, எல்லாமே பரலோகம் கேஸ் தான். இது நரகத்துக்கு போற கேஸா வெளியே இருந்தது, இது பரலோகத்துக்கு போகக்கூடிய கேஸ் தான். ஆனால் சியோனுக்குள் போகக்கூடிய கேசுகள் வித்தியாசம் உண்டுங்கிறத தேவன் என்ன செய்தார், அந்த இடத்துல தெளிவாக காட்டினார். அல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல இவருக்கு கஷ்டத்தை பார்த்தா 3 முறை என்ன செய்தாரு, 3 முறை போய் இவனை ஒரே உறக்கம் உள்ள. சியோன் கோஷ்டி அங்க இருந்து என்ன செய்வது, உறக்கம். 3 உறங்கிட்டு இருக்கு. அப்ப உறங்கத்துல இயேசு 3 முறை வந்து சொன்னார். அப்படிதானே? அது ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, அது வந்து ஒலிவ தோட்டம். அது என்ன தோட்டம்? கெத்சமனி என்ன தோட்டம்? ஒலிவ காயை என்ன செய்வாங்க, அது யூதர்களுடைய முறைப்படி 3 முறை. ஒரு முறை காயை எத்தனை தடவை பிழியணும்? 3 முறை பிழியணும். கெத்சமனின்னு அர்த்தம் என்னன்னா, ஒலிவ காய்களை பிழியும் இடம். ஒலிவ மலைக்கே மேலே கீழே இருக்குது. ஒலிவ மலையிலிருந்து பறிச்சுட்டு வரக்கூடிய அத்தனை ஒலிவ காய்களை எங்க கொண்டு போட்டு பிழியணும்? இங்க இந்த கெத்சமனி தோட்டத்துக்குள்ள போட்டுதான் அங்க நல்ல செக்கு உண்டு. அந்த செக்குல 3 முறை போட்டு என்ன செய்யணும், நல்லா அரைக்கணும். அப்ப அந்த முறைப்பட்டு அந்த நிழலாக காட்டுறதுதான் இயேசுவும் 3 முறை அரைக்கப்பட்டு நொந்து நூலாகி தான் இவன்கிட்ட போய் சொன்னாரு, உறங்காதுக்கப்பா. இன்னும் கடைசியில் 4வது முறை சொன்னாரு, இனி உறங்குங்க சந்தோஷமா. ஆளு பக்கத்துல வந்தாச்சு, இன்னும் கிட்ட வந்து நான் பைசா வாங்க போனேன், என்ன வந்துட்டான், அவன் கிட்ட வந்தாச்சு, இப்போ நம்மளாம் தூக்கிட்டு என்னச்சுமா. ஆமா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க என்னமா உறங்குங்க அப்படின்னு. அப்போ பார்த்த உடனே வந்த உடனே யூதாஸ் என்னச்சுதான் காட்டி கொடுத்துட்டா, முத்தம் கொடுத்தா. அப்போ தேவன் கேட்கறாரு, முத்தம் விட்டா காட்டி கொடுக்குறாங்கிறாரு. சரி, ஓகே. அடுத்தது திரும்ப என்ன, அவனும் அங்கே சுற்றி பார்க்க, அவங்களுக்கு என்ன கிளியர் ஆகலை. யார் இதுதான் இயேசுன்னது? அப்படிதான் இவன் பைசா வாங்கினா கரெக்டாக காட்டி கொடுத்தான், ஆனால் அவங்களுக்கு கிளியர் ஆகலை. அப்போ திரும்ப கேட்காங்க. எப்படி? திரும்ப பார்க்குறாங்க. அப்போ இயேசு யாரை தேடுறான்னு கேட்குறாரு. அப்படிதானே? கேட்ட உடனே அவன் திரும்பவும் நாசரேத்து இயேசுவை தான் சொன்ன உடனே நான் தான். அப்படிதானே? நான் தான் சொன்ன உடனே அவ்வளோ கீழே போய் என்ன செய்தான், விழுந்தானே போட்டு, யோவானில் தான் போட்டு கீழே போய் அத்தனை பேரும் விழுந்தான். திரும்பவும் கேட்குறாரு, யாரை தேடுகிறீங்க? அப்போ நான் தேடுகிறவர் நான் தான். இயேசு உடனே பேதுருவை காட்டி கொடுத்தாருன்னு இல்லை, மற்றவனை காட்டி கொடுத்தாருன்னு இல்லை, ஒத்த வார்த்தை தான், நான் தான். என்னச்சு இப்படி இல்லை, அவர்களை விடுங்கள். அப்படிதானே? அதுதான் தேவன். மற்றவர்களுக்காக கெதரவன் ஆத்துக்குள்ள போய் இறங்கின இயேசுவை தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, போறது பிரச்சனை இல்லை, தப்புன்னு இவர் தான் கையில் வந்து என்னது எடுத்தது, ஒரே வெட்டு. அந்த இடத்துல இவர் என்னத்துக்கு கொண்டு போனாருன்னு நான் கேட்கேன். வாள் இயேசு கூட தானே போறாரு. இயேசு கூட ஆளு என்ன செய்யாரு, போறாரு. கெத்சமனியில ஜெபம் பண்ண போறாங்க. கையில என்ன இருந்திருக்கு இவருக்கு? வாள் இருந்து. எதுக்கு வாள் வச்சிருந்தாரு இவரு? வாள் எதுக்கு வச்சிருந்தாரு? ஜெபம் பண்ண போறதுக்கு வாள் தேவையா? அதுதான் பைபிள் ரகசியம். அல்லேலூயா. வாள் எடுத்துட்டு வாடி சொன்னதே இயேசு தான். இயேசு சொல்லி தான் அவர் வாள் எடுத்துட்டு போனார். லூக்கா 22:36 வாசிங்க பார்க்கலாம். வஸ்திரத்தை வித்துனாலும் பட்டயத்தை என்ன செய்யணும், நீங்க வாங்கியிருக்க பண்ணார். ஏன்னு சொன்னா, இவ்வளவு நாளும் கூட இருந்தார், அடி வாங்குங்க, முதுக கொண்டு யார் காட்டி நிற்பா, இயேசு காட்டி நிற்பார். இந்த நேரத்தில் இனி நான் உங்களை விட்டு என்ன செய்ய போறேன், அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்படுவார் என்று அதற்காக தான் இவர் பட்டயத்தை எடுக்க சொன்னாருங்கிறதை அதில் போட்டு வச்சிருக்கோம். அல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்க வீட்டில் போய் வாசிங்க. அது என்ன போட்டிருக்கோன்னா, அதில் தெளிவாக போட்டிருக்கோம். அவர் பட்டயத்தை எடுக்க சொன்னதுக்கு காரணமே கண்டிப்பாக அந்த ஏசாயா 53:12 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறாததுனால தான் இவர் என்ன செய்தாரு, பட்டயத்தை எடுத்துட்டு போவதுன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போ அதை கரெக்டாக செய்து முடிச்ச ஆள் யார் தான்? ஆமாம், இவர் தான் கரெக்டாக கொண்டு போனார். கொண்டு போய் கொடுத்த வாக்குக்கு என்ன செய்தார், கரெக்டாக வாள் எடுத்து ஒரு வெட்டிட்டார். ஆனால் அந்த நேரம் இயேசு திட்டினாலும் அப்படிதானே, இயேசு கூட இருக்காருங்க ஒரு நம்பிக்கை உண்டு, அவர் சுகப்படுத்துவார். இல்லையா? மல்கூஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அப்படிதானே ஒரு ரோமனை இவர் வந்து காதை தூக்கி வச்சு அந்த ஒரு நல்ல காரியத்தை அதில் செய்ததுனால, இயேசு இருந்ததுனால அந்த ஒரு, இல்லைன்னா அவ்வளோ பேரும் அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அப்படிதானே? இப்போ இயேசு இல்லை ஒன்றும் செய்யாமல் அந்த காதை எடுத்து ஒட்டாமல் வச்சிருந்தார் அப்படின்னு சொன்னால், யார் வெட்டினாங்களோ வெட்டினவங்க கூட இருந்தவங்க எல்லாரும் ஜெயிலில் போய் தான் இருக்க வேண்டியிருக்கு. ஆனால் அதுக்கும் தேவன் என்ன செய்யலை, சம்மதிக்காமல். அதுக்கும் காரணம் உண்டு. எனக்கு தந்தவர்களை ஒருவரையும் நான் இழந்து போகவில்லை. அல்லேலூயா. ஒரு ஆளை கூட நான் இழந்து போகவில்லை அப்படின்ட்டு அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணுக்காக தான் அந்த இடத்துல இயேசு என்ன செய்தார்,
எல்லாத்தையுமே தானே ஏற்றுக்கொண்டு போனார். 6 இடங்கள்ல என்ன போய் செய்தார்? விசாரிக்கப்பட்டார். 3 யூத முறைப்படி, 3 யூத கோர்ட்டுகளில், 3 ரோம கோர்ட்டுகள். முதல்ல யூத கோர்ட் எதுன்னு அண்ணாவின் வீடு. இவன் அண்ணா வந்து தலைமை போதகனே கிடையாது முதல்ல, ஆனாலும் அவன் தான் விசாரித்தான். 2வது கயபா, 3வது சனகரிப்பு சங்கம். இது 3 யூத முறைப்படி விசாரித்தாங்க. அதுக்கு பிறகு ரோமர்களுடைய கையில போச்சு. பிலாத்து விசாரித்தான், ஏரோது விசாரித்தான். அதுக்கப்புறம் யார் விசாரித்தா? திரும்பவும் பிலாத்து விசாரித்தான். அப்பதான் மனைவி சொல்லாரு, பசங்க எல்லாம் மாட்டிக்கிடாத, கடைசியில் சிக்கலாகி போவோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க மற்றவங்க சொன்னாங்க, இவருடைய ரத்தப்பழி எங்களுக்கும் அந்த நாட்டுக்கு எருசலேம் இருந்தால் பேர் இயேசு பிறந்த இடம் தான். ஒரு நாள் கூட 24 மணிக்கூறும் துப்பாக்கி கீழே வைக்க முடியாம போராடிட்டு இருக்க ஒரே நாடு தான் உலகத்துல. ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு எதிர்த்துக்கலாம். 40-48 நாடு சுத்தி இருந்து அடி கொடுக்கும்போது மாறி மாறி ஒரு நாளாவது அங்கே யுத்தம் இல்லாமல் இருந்திருக்கா. ஒரு நாள். அல்லேலூயா. இது வரைக்கும் என்னதில்லை, இவனுடைய ரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக. அப்போ அந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்காக, அதனால நம்ம அவங்கள என்ன செய்துக்கல. ஆனாலும் தேவன் சொல்றாரு, இஸ்ரவேலை காக்கும் தேவன் பறந்து காக்கிற பட்சியை போல எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். தீர்க்க தரிசனங்கள் படி கண்டிப்பாக எந்த யுத்தம் நடந்தாலும் சரி, பைபிள் என்னது? உண்மை அப்படின்னு தான் உண்மை. அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்துவாராக. ஆமென்.